कंट्रोल रूम ऑल police stations alert செய்த தேவா சம்பந்தப்பட்ட ஆட்கள் எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க இங்க இருங்கயா தேவா சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரையும் கமிஷனர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படி கத்துறீங்க நிறுத்திங்க என்ன கேஸ் சார் பப்ளிக்ல செயின் எடுத்துருக்கான் சார் செயின் கிடைச்சிருச்சுல அப்புறம் என்ன அவனை தூக்கி உள்ள போடுங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் கிடைச்சா ஏறி விளையாடுவான் ஹலோ ஈகிள் டிவி எம்டி ஜேபி பேசுறேன் சொல்லுங்க குருன்னு நம்ம ஆள் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் யோ அவன் பேர் என்னய்யா குருங்கய்யா சொல்லுங்க நம்ம ஆளுங்க வருவாங்க கூட அனுப்பி வைங்க இன்ஸ்பெக்டர் நீங்க அதிகாரம் பண்ண இது உங்க சேனல் இல்ல ஜேபி சார் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நான் உங்களை கௌரவப்படுத்தலான்னு இருக்கேன் ஜேபி சார் இப்பவே நான் கௌரவமா தான் இருக்கேன் போனை வைங்க யார் ராணி கேக்குறல்ல செயின் திருடனுக்கு சேனல் ஓனர்ட்ட இருந்து போன் வருது ஹலோ யோ நமச்சிவாயம் நான் மந்திரி கணேசமூர்த்தி பேசுறேன்யா சார் சொல்லுங்க சார் குருன்னு ஒருத்தனை உன் ஸ்டேஷன்ல வச்சிருக்கல அவனை உடனே ரிலீஸ் பண்ணு சார் எஃப்ஐஆர் போட்டாச்சு சார் ஐயா இன்னும் போடலைங்க ஐயா சுமாரியா விசாரணை கமிஷனே எங்களை பார்த்து விலகி நிக்குது சாதாரண எஃப்ஐஆருக்கு பயம் காட்டுறியா ஜேபி ஆள் அனுப்பி வைப்பாரு அவனை அனுப்பி வை சார் வெளியில பப்ளிக் நிக்குது சார் என்ன பெரிய பப்ளிக்கு நாங்க பார்க்காத பப்ளிக்கா செயின் கிடைச்சிருச்சுல்ல நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அவனை அனுப்பி வை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு ஓகே சார் உனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்து சேனல் ஓனர் வரைக்கும் ஃபோன் பண்றானா நீ செயின் திருடுற ஆள் இல்லை யாரா நீ சொல்றேன் சரி சார் நம்ம உள்ள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க இது அட்வான்ஸா வச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொன்று அனுப்பிடுங்க கணக்கு சரியா இருக்கும் அனுப்பி வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த ப்ரெஷரும் எனக்கு வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு கொடுத்த வாக்க ஏன் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் ஜேபி என்னக்குள்ள தேவா அனுப்பிச்சான் தேவாவா ஆமாம் சார் அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கத்தான் பஸ் ஸ்டாண்டில் செயின் எடுத்துட்டு இங்கே வந்தேன் காலையில இருந்த டிபார்ட்மெண்ட் தேவாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் சொல்றா அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க ஏன்டா அண்ணே நம்ம ஏரியாவில் போலீஸ்லாம் ரைட் பண்ணியிருக்காங்கண்ணே நீங்கள் எங்கே போயிடுங்கண்ணே போலீஸ் உங்களை தேடுது என்னடா சொல்ற நம்ம ஆளுங்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே கண்ண முறையெல்லாம் போட்டாங்கண்ணே நான் மட்டும் தப்பிச்சிட்டேண்ணே டேய் பண்ணிடுங்கடா டேய் அழுத்துறா டேய் சீக்கிரம் போடா என்னடா ஆச்சு லீடர் என் ஏரியா ஃபுல்லாக ரைடு என்ன இப்போ போலீஸ் விரட்டிட்டு இருக்காங்க என்னடா வளர்ற சத்தியம் லீடரே நீ ஒன்றும் பயப்படாத நம்ம மினிஸ்டருக்கு ஃபோனை போட்டு போலீஸுக்கு கொஞ்சம் அமுக்கி வை அப்புறம் நீ சேனல் இருக்காத உடனே கிளம்பி நம்ம ஃபேக்ட்ரிக்கு வா குரு எங்கடா நம்ம ஃபேக்ட்ரி கிளம்பி வா லீடரே அவன் அங்கே வருவான் போலாம் வா டேய் வேகமா போடா குரு என்னாச்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணுறேன்னு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப நம்ம பிளானை ட்ராப் பண்ணிடலாமா இல்லை நம்ம பிளான் படி தேவாவை போலீஸ் விரட்டுது நான் சொன்னது செஞ்சிட்டியா சிடி ரெடியா இருக்கு உஷாவை மீட் பண்ணிட்டு 2 மினிட்ஸில் ஃபோன் பண்ணுறேன் நான் சொல்கிற இடத்துக்கு சிடி அனுப்பிச்சு வச்சிரு சரி குரு எங்கடா அவன் வருவா லீடர் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க கிழிச்சிங்க இத்தனை பேர் இருந்து புடுங்குனீங்களா அப்படி இல்லை லீடரே இந்த ஒரு நாளைக்காக அவன் நமக்கு எதிராக 365 நாள் வேலை பார்த்துருக்கான் நம்ம கொஞ்சம் அசந்தாலும் வேற மாதிரி ஆயிடும் என்னடா
கொன்னுடுவானா? ஐயோ லீடரே, நான் அப்படி சொல்ல லீடரே. அவனுக்கு நம்ம பலவீனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவனை விட பலமான இடத்துல நின்று தான் நம்ம அவனை அடிக்கணும். இது நம்ம கோட்டை. உண்மையிலே ஒன்று 12 மணிக்கு கொல்றதா இருந்தா அவன் இங்கே வருவான். இவனுக்கு அவனை வெட்டி வீசிடுவானுங்க. இல்லைன்னா 12 மணிக்கு அவன் போனத்தோட நான் இங்கே வருவேன். வாங்கடா. என்ன ஜேபி, இப்போ பயம் வந்துருச்சா? நீ எத்தனை பேரோட எவ்வளோ பெரிய கோட்டையில் இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். டேய், நீ தானடா பயந்து போலீஸ் ஸ்டேஷனில் உயிரை காப்பாற்றிக்க ஓடி ஒளிஞ்ச? அது என் உயிரை காப்பாற்றிக்க இல்லை, உன் உயிரை எடுக்க. நான் சொன்ன மாதிரியே சரியா 12 மணிக்கு. அப்போ வாடா. வரேன், கண்டிப்பா வரேன். திரும்ப நீ மட்டும் தனியா நான் கூப்பிட்டு இடத்துக்கு என் கூட வரணும். நீ உயிரோட இருந்தா தானடா திரும்புறதுக்கு. ஜேபி, ஆளுங்களே ஆசைப்பட்டாலும் அவங்க சுண்டு விரல் கூட என் மேல படாம நீயே பாத்துக்குவ. பாக்குறியா? பாப்போம், வாடா.